பிசிஓடியில் ஒரு டாக்டர் மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன். பிசிஓடி மெயினாக மாவு சத்து, தட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ். நீங்கள் டெய்லி ஒரு 10-15 வருஷமாக அதிகம் சாப்பிட்டதுனால தான் பிசிஓடி வந்திருக்கு. உங்கள் வீட்டில் எல்லாரும் எது வேணாலும் சாப்பிட்டோம். ஆனால் நீங்கள் உணவு கட்டுப்பாடு 150 நாள் இருக்கணும். எதுக்கு இந்த கிண்ணம் வச்சுருக்கேன் பார்க்குறீங்களா? கிண்ணத்துக்குள்ளே 3 கோழி முட்டை வச்சுருக்கிறேன். உங்கள் முட்டை ரிலீஸ் ஆகணும்னா இந்த கோழி முட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி 3 கோழி முட்டை சாப்பிடுங்க. எந்த மாதிரி வேணாலும் சாப்பிட்லாம். இது அவிச்சு தான் சாப்பிடணும்னு இல்லை, பட் அவிச்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு. கட்டாயம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுடுங்க. இன்னொன்று, கோழி முட்டை சைஸுக்கு மதியானம் சிக்கன் பீஸோ மட்டன் பீஸோ வாரத்தில் 3 நாள் கட்டாயம் இருக்கணும். திருப்பி சொல்கிறேன், கோழி முட்டை சைஸுக்கு சிக்கன் பீஸோ மட்டன் பீஸோ வாரத்தில் கட்டாயம் இருக்கணும். காய்கறிகள் டெய்லி 4 வெரைட்டி ஆஃப் காய்கறிகள் கட்டாயம் சாப்பிடணும். இந்த கிண்ணம் சைஸுக்கு வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா இந்த கிண்ணம் சைஸுக்கு, அவரைக்காய் சாப்பிட்டீங்கன்னா இந்த கிண்ணம் சைஸுக்கு. ஸோ 4 வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் மஸ்ட். ஃப்ரூட்ஸ், நீங்கள் டயபெட்டிக் இல்லைன்னா அதுவும் 4 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்த கிண்ண அளவுக்கு டெய்லி எடுத்துக்கோங்க. மில்க் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. சுகர் சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்க. ரைஸ் வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கலாம். சப்பாத்தினா பாதி சப்பாத்தி இல்லை 1 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. மார்னிங் கட்டாயம் இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. அதுதான் உங்களோட மெயின் மீல். இட்லி சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லி, தோசை சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1.5 தோசை. அடை தோசை சாப்பிடலாம். என்ன டைப் ஆஃப் தோசை இருந்தாலும் அது நல்லது. பட் அதில் இருக்க சாம்பார் தான் முக்கியம். ஒரு நாள் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு காஃபி எங்கேயோ குடிச்சிட்டீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு, அதில் சுகர் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்னொரு 2 டேஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேலை செய்யணும். ஸோ கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னைக்கெலாம் 100 மார்க்ஸ் வாங்குறீங்களோ, அதாவது நான் சொன்ன டயட் மாத்திரம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அன்னைக்கு டிக் போட்டுக்கோங்க. என்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரெண்டு பிரியாணி கொடுத்தான், அவங்க கேக் கொடுத்தாங்க, அவங்க பர்த்டே இப்படின்னு உங்களால் கட்டுப்படுத்த முடியலையோ அதை இன்டூ போட்டுக்கோங்க. அந்த எத்தனை இன்டூ போடுறீங்களோ அது இன்டூ 2 போட்டு அதை அடுத்தது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டமக்கோட சைஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸ்டமக்கோட சைஸ் கம்மியாகும் போது உங்களோட பேன்க்ரியாஸ், ஸ்டமக்கு கீழே இருக்கிற அந்த கிளாண்ட் இன்சுலின் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதை ஹைப்பர் இன்சுலின் குறைச்சி நார்மல் இன்சுலின் கொண்டு வரீங்க. இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வயிற்றுக்கு உணவு வேணுமே நீங்கள் கேட்பீங்க. உங்கள் உடம்புல இருக்கிற 10 கிலோ கொழுப்பை 2 மாதத்துக்கு கொஞ்சமாக கரைச்சிங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு போதும். அதுதான் உங்கள் ஓவரியோட ஹெல்த்தை திருப்பி மீண்டும் ஆரோக்கியத்துக்கு கொண்டு வரும். அது கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் நார்மல் ஆகும். ஓவரியில் இருக்கிற எக்கு அழகாக ரிலீஸ் ஆகும். கட்டாயம் பிசிஓடியை குணப்படுத்த முடியும். பிசிஓடிக்குள்ள எக்ஸசைஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டெய்லி ஒரு 5000 ஸ்டெப்ஸாவது நடக்கணும். அது வீட்டுக்குள்ளே நடக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக நடந்துகிட்டே இருக்கலாம். பட் உங்களுக்கு அது பழக்கமாக வரணும். ஸோ மினிமம் 5000 ஸ்டெப்ஸ் வீட்டுக்குள்ளேயோ இல்லை வெளியிலையோ அதுக்காக நடங்க. சில கோயிலெல்லாம் 108 தடவை சுற்ற சொல்லுவாங்களா, அதெல்லாம் அந்த காலத்தில் அதான் அதோட கணக்கு. பட் நம்ம இப்போ போய் கோயிலில் போய்விட்டு அதெல்லாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஸோ எவ்ரிடே, டே டு டே லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பஸ்ஸில் போகிறவங்களா இருக்கலாம், 2 ஸ்டாப் நடந்துட்டு அடுத்த பஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ லைஃப் ஸ்டைலோட உங்களோட வாக்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். செகண்ட், புதுசாக ஒரு எக்ஸசைஸ் ஒரு 6 மந்த்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. மேபி டான்ஸாக இருக்கலாம், ஹார்ஸ் ரைடிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்விம்மிங்காக இருக்கலாம். ஏதாவது புதுசாக எடுத்து அதில் ஃபுல் கவனம் கொடுத்து அதை நல்லா கற்றுக்கோங்க. சைக்கிளிங் ஓட தெரியாதா, சைக்கிளிங் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே டெய்லி ஒரு 1 மணி நேரம் பண்ணணும். ஸோ பாடிலி நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் 10 வருஷத்தில் சாப்பிட்ட இந்த கொழுப்பு இதெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் இந்த எக்ஸசைஸ்னால கரையணும். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் 1 hour ஆஃப் ஆக்டிவ் எக்ஸசைஸ் அது உங்களால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஃபுட்டுக்கு அடுத்த பெஸ்ட் ஸ்டெப் அதான். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்கிப்பிங் ஆடுறீங்களா, மேபி ஃபர்ஸ்ட் ஒரு 100 ஸ்டார்ட் பண்ணுங்க, டோஸில் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை 200 ஆக்குங்க. அப்புறம் 200 ஒரு நாளைக்கு 1000 பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற நல்ல ஹார்மோன்ஸ் நான் சொல்லுது க்ரோத் ஹார்மோன், அது அதிக செக்ரீட் ஆக உங்கள் கொழுப்பெல்லாம் மசிலாக மாறும். கொழுப்பு மசிலாக மாறும் போது உங்களோட பாடியோட இன்சுலின் லெவல் கம்மியாகும். ஏன்னா இன்சுலின் நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ இன்சுலின் பயன்படுத்த அதிகம் பாடியில் இருக்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும், இன்சுலின் அளவும் குறையும். அளவு குறைய உங்களோட பாடியை பேக் டு நார்மல், உண்மையான உங்கள் வயசில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி உங்கள் பாடி மாறும். ஸோ எக்ஸசைஸ் செஞ்சாலும்
அதை ஏரோபிக் எக்ஸசைஸாக இருக்கும், கொஞ்சம் கடுமையாக இருக்கும். பட் 1 hour மினிமம் செய்யணும். வாக்கிங் மினிமம் 5000 ஸ்டெப்ஸ். கட்டாயம் இதை வந்து எவ்ரிடே செய்யுங்க. ஏன்னா இது பர்மனன்ட் கியூர் ஃபார் பிசிஓடி. பர்மனன்ட் கியூர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் நம்ம வந்து அதுக்கு ஒரு கொஞ்சம் ஹார்ஷான ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். அந்த எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணணும். ரெகுலராக பண்ண முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வந்து பிசிஓடியை உங்களால் குணப்படுத்த முடியும். இதுலேயும் பண்ண முடியல, டயட்டையும் பார்க்க முடியல, தென் யூ ஹாவ் டு டிபெண்ட் அப்பான் மெடிகேஷன்ஸ். மெடிகேஷன்ஸ் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று டேப்லெட்ஸு, இன்னொன்று சர்ஜரிஸ். ரெண்டுக்குமே சக்சஸ் ரேட் லெஸ் தென் 50% தான். திருப்பி சொல்கிறேன், ரெண்டுக்குமே சக்சஸ் ரேட் லெஸ் தென் 50% தான். குழந்தை வேணும்னா அது கருமுட்டையை இன்டியூஸ் பண்ணுற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ கொடுப்பாங்க. அதனால் பெஸ்ட் இஸ் ஃபுட் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸசைஸ். அது இல்லாதவங்களுக்கு பத்திரம் தான் மெடிகேஷன்ஸ். இல்லை என்னால் வந்து ஒரு 6 months 1 year கம்ப்ளீட்டாக என் பாடியை நார்மல் கொண்டு போகணும், 6 monthsக்கு நீங்கள் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில், அதுலேயும் கிரிம்சம் 35 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ரெகுலராக 3 months 6 months 1 year கட்டாயம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஹார்மோன்ஸ்லாம் பேக் டு நார்மல் வரும். இன்சுலின் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். க்ரோத் ஹார்மோன் உங்கள் பாடியை டேக் ஓவர் பண்ணும். இது எல்லாம் சேரும் போது உங்கள் ஹார்மோன் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லையா, ஹார்மோன் குழம்பு இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பேக் டு நார்மல் வரும்போது உங்கள் பாடி உங்களோட பாடி ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஓவரிஸ் புது ஓவரி ஆகும். அதுலேருந்து கருமுட்டை ஈஸியாக ரிலீஸ் ஆகும். ஸோ லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வேணும்னா 12 months ஆகுது கருத்தடை மாத்திரை ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில் எதுக்கு கொடுக்குறோன்னா, உங்கள் ஓவரியில் இருக்க ஹார்மோன்ஸை நார்மல் ஆக்குறது. ஹார்மோன்ஸை நார்மல் ஆக்குறதுக்கு 1 நாள் 2 நாள் சாப்பிட்டா பத்தாது. உணவு, எக்ஸசைஸ், சில மெடிகேஷன்ஸ், கருத்தடை மாத்திரை, இது எல்லாம் 1 year கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் உணவு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியல, இப்படிங்கிற சாக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி போடும். அப்புறம் பயம்தான் இருக்கும் நமக்கு, கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருப்போம். பட் உங்களால் முடியும். 150 days physical activities செய்யுங்க. மெடிகேஷன் வேணாலும் வாங்கிக்கோங்க. பட் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில் இஸ் absolutely needed for all PCOD for you to put back into your normal life.